ஏன் லவோதிக்கேய சபையில் மட்டும் இது நடக்குது அப்படின்னா, இந்த லவோதிக்கேய சபைக்கு என்ன பேர், அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது மக்களின் கருத்துக்கள் என்ற அர்த்தம். அந்த லவோதிக்கேய சபைக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, மக்களின் கருத்துக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அல்லது மக்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா, இச்சபையை மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, மக்கள் ஆட்சி. சபையில என்ன வந்திருக்கு? மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆளுகை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷ உபதேசம் நிறைந்த ஒரு சபை. அதனாலதான் இந்த லவோதிக்கேய சபையினுடைய வீழ்ச்சி காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த லவோதிக்கேய சபையினுடைய காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தோடு இணைக்கப்பட்ட வெளிப்பாடு நிறைந்த ஒரு காரியம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. ஆமா, நல்லா பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சொப்பனத்துல ஒரு பெரிய சிலையை பார்க்கறான். அந்த சிலையை பார்த்துட்டு அந்த சொப்பனத்தையே மறந்துட்டான். இந்த சொப்பனத்தை யார் சொல்றானோ அவன் எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போடும்போது இங்கே தானியேல் அந்த சொப்பனத்தையும் சொல்றான், சொப்பனத்தோட அர்த்தத்தையும் சொல்றான். பாருங்க, வாசிங்க. அது உமக்கு எதிரே நின்றது. ஆமென். அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. ஆமென். அந்த சிலையின் தலை ஆமென் பசும் பொன்னும். நல்லா கவனிங்க, அந்த சிலையோட தலை பசும் பொன், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும். நல்லா கவனிங்க, அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த களிமண்ணும் இந்த பாதி இரும்பும் கலந்த இந்த காலகட்டம் தான் இப்ப நம்ம வாழ்ற காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பொற்சிலை என்னன்னா, இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பசும் பொண்ணு என்ன? பாபிலோனிய ராஜ்யம். அப்புறம் அந்த வெள்ளி மார்பு பகுதி எதை சொல்லு? மேதியா பெர்சியா ராஜ்யம். அப்புறம் அந்த வெண்கலம் சொல்றது அது கிரேக்க ராஜ்யம். நல்லா புரிஞ்சுங்க. இரும்பு என்று சொல்லப்பட்டிருக்குது ரோம ராஜ்யம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாதம் அப்படின்னு சொல்லும்போது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இது என்னது? மக்களாட்சி. ஆண்டவர் எப்போ கணிச்சு வச்சிருக்காரு பாருங்க. மக்களாட்சி இந்த 6000 வருஷத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி ஒரு ஆட்சி வரப்போகுதுன்னு எப்போ தீர்க்க தரிசனம் சொன்னார் பாருங்க. தானியேல் காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார்.